சாமி வணக்கங்க. வணக்கம். சாமி நம்ம இப்ப எந்த மாவட்டத்துல இருக்கிறீங்க? இப்ப இந்த மாவட்டத்தை சொல்லி அறிமுகங்க. ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் செவண்டி ஒரு கிராமத்தை சேர்ந்த பாம்பேக்கார தோட்டத்தில் இந்த நான் குடியிருக்கிறேன். சாமி இப்ப மக்களுக்கு தெரியும்னு இப்ப ஆன்மீகம்னா என்னது? ஆன்மீகத்துக்கு மனிதனுக்கு சம்பந்தம் உண்டு. ஆன்மீகங்கிறது அறியாத விஷயத்தை அறிந்த பிறகு அவன் ஆன்மீகமாக மாறிடுறான். அதனால அவனுக்கு அறிவுபூர்வமாக நம்மளுக்கு இறைவனோட அருள் புரியறதுக்குத்தான் ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ள வேண்டும். இந்த ஆன்மீகத்து மனிதன் வர்றதுக்கு என்ன மாரி கடைபிடிக்க வேண்டும் அப்படிங்கும்போது பாடமே என்ன சொல்லணுமோ அவனுக்கு ஒழுக்கத்தை தெரிய வைக்க வேண்டும். பிறகு அவன் சத்தியத்தை கடைபிடிக்க வேண்டும். அவன் உண்மையாக வழிபாடு நடத்த வேண்டும். இப்படி இருந்தால் ஆன்மீகன் அவனை மாற்றி கொள்ளவான். இதுதான் ஆன்மீகத்தின் அடிப்படை. முன்னோர்கள் இருக்கும்போது முனிவராக வாழ்ந்தாங்க, பிறகு சித்தராக வந்தாங்க, பிறகு சாமியாரா வந்தாங்க, பிறகு பூசாரியா வந்து கொண்டிருக்காங்க. இப்படி காலத்துக்கு தகுந்தாப்புல ஆன்மீகத்தை மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆதி காலத்துல முனிவர்கள்லாம் தவம் பண்ணாங்க. கோயில்லாம் இல்லை. கோயில் இல்லாத காலத்துல முனிவர் இருந்தாங்க. அவங்க தவ நிலையில இருந்தாங்க. பிறகு சித்தர் வந்தாங்க. சித்தர் வந்தோடனே மூலிகை தொட்டு மூலிகையில ரசவாதமும் ரசமணிகள் போது அவங்களுக்கு காயக்கல்பமாயி சித்தனாய் வாழ்ந்தார்கள். இப்ப பூசாரியாக இருக்காங்க, சாமியார்மார்கள் இருக்காரு, சிவனடியாரா இருக்கார்கள். இப்படி பல ரூபத்துல சிவனோட ஆன்மீகத்தில் வளர்ச்சி இருக்கிறது. சாமி இப்ப என்னன்னா, இப்ப மக்களுக்கு தெரியாத கேள்வின்னா, ஆன்மீகம்னா நம்ம இந்த பேவி பெசாசி இதெல்லாம் இருக்குதா இல்லைங்களா? ஆன்மீகம் ஓட்டுன போகுது அப்படி இப்படிங்கிறாங்க. ஏன்னா எனக்கே சரியா பெரியன்னு சொல்லிக்கிறாங்க. இது எப்படி கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா மக்கள் தெரிஞ்சுக்குவாங்க. இது வரைக்கும் எல்லாமே மீடியா வந்தாலும் சரி, பொதுமக்கள் அதை கேட்க வேண்டிய கேள்வி தான் கேட்டுட்டு இருக்கிறாங்க. இது இந்த உலகத்துல பேவி பிசாசுகள் உண்டா அப்படின்னு இருக்கும்போது, இந்த உலகத்துல வழிபாடத்துல எல்லாமே சகலம் உண்டு. அந்த சகலத்துக்கு பரிகாரம் சொல்ற அதுக்கும் வழிபாடு உண்டு. இதுக்கு என்ன காரணம் என்னன்னா, அந்த காலத்துல சொல்லிடுவாங்க 12 மணிக்கெல்லாம் எங்கேயும் போயிடாதுங்க. உச்ச காலத்துல 12 மணிக்கு மல்லிகைப்பூ வச்சு போயிடுவாங்க. இந்த கெட்ட காத்து வந்து அவங்கள பிடிச்சிரும். அந்த கெட்ட காத்து பிடிச்ச பிறகு இவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த காத்து உடம்புக்குள்ள இருக்கும் போது அந்த காத்து வெளியே போகும்போது கேரளாவில் வந்து சோட்டானிக்கார பகவாதி இப்படி கொண்டு போவாங்க. பிறகு வேற எங்க கொண்டு போறாங்கன்னா, தமிழ்நாட்டில் எங்க கொண்டு போறாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து மதுரையில நம்மள வந்து மதுரையில பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்குது. இப்படி இடத்துல வந்து பல இடத்துல வந்து இந்த காத்து போறதுனால இந்த காத்து எப்படி அங்க போகுது அப்படின்னா, மலை மேல போகும்போது அந்த காத்து மாறிடும். இப்படிதான் மனிதனோட தத்துவத்தின் அடிப்படையா இருக்கிறது. நாங்க வந்து இந்த ஆசிரமத்துல வந்த மக்களுக்கு என்ன நாங்க நன்மை செய்யறோம் அப்படின்னா, நான் வந்து பயிற்சி முகமாக உடலும் உள்ளம் உயிரை சரியாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடலை சுத்தமா இருக்க வேண்டும். மனதை ஒரு நிலைப்படுத்த வேண்டும். உயிருக்கு தவம் பண்ண போக வேண்டும். இந்த 3 பயிற்சி சொல்லிக்கிறோம். இந்த 3 பயிற்சி சொல்லி கற்றுக் கொடுக்கும் போது எனக்கு பணமெல்லாம் கொடுக்க வேண்டாம், என் பாதத்தில் உழவ வேண்டாம். இறைவனோட கலை இந்த இறைவனுக்கு சொந்தம். இறைவனுக்கு யார் சொந்தம்? மனிதன் சொந்தம். மனிதன் இருந்தால் இறைவனுக்கு சொந்தம். இறைவனுக்கு சொந்தம் தான் யாரு? மனிதன் சொந்தம். மனிதனுக்கு இறைவனுக்கு தான் சொந்தம். இந்த இறைவனு கலை மனிதனுக்கு கற்றுக் கொடுத்து அந்த மனிதன் இறைவனிட்ட போய் சேர வேண்டும் என்றுதான் ஆன்மீகத்தை சொல்லுகிறது. மயில் இறை எந்த இடத்துல இருக்குதாதோ அந்த இடத்துல கெட்ட காத்துக்கெல்லாம் வராது. அதனால தான் பள்ளிவாசல்லாம் போனா மயில் ஏறத்து சாம்பிராண்டி போடுவாங்க. இந்த சாம்பிராண்டி இந்த காத்து பட்டாவே இந்த இடத்துல அவங்களுக்கு பல வியாதி குணமாயிருது. அவங்களுக்கு கெட்ட காத்து இருந்தா கூட குணமாயிருது. இந்த மயிலோட தன்மைகள் உண்டு. கேள்வி மக்களுக்காக வைக்கிறோம். இப்ப தீராத நோய்கள்ல இருக்குது, ஆன்மீகத்துல தீருங்களா? ஆன்மீகத்துல தீராத உலகமே இல்லை. ஆன்மீகத்துல தான் தீர்க்க வைக்க வேண்டும். அதுக்கு வழிபாடு உண்டு, கட்டுப்பாடு உண்டு. அந்த கட்டுப்பாட்டத்துல தான் எதுக்கு 48 நாள் விரதம் இருந்து மஞ்சள் கயிறு கட்டி கங்கணம் கட்டிட்டு ஏன் ஒரு மாரியா திருவிழாக்கு, ஏன் ஐயப்பன் கோயிலுக்கெல்லாம் ஏன் விரதம் பிடிச்சிட்டு ஏன் போற? இந்த மாதிரி கட்டுப்பாடெல்லாம் இருந்தால் ஆன்மீகத்துல முழுமையா வர போகலாம். அடுத்த கட்டம் பாத்தீங்கன்னா,
இந்த பெண்கள் பெண்கள் இருக்கிறாங்களாங்க, பெண்கள் இந்த வயிறு வலி, கை கால் வலி இதெல்லாம் அந்த ஆன்மீகத்துல சாத்தியப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? 100 உண்மை. ஆன்மீகத்துல வந்தா தான் சாத்தியப்பட வேண்டும். இதுல என்ன அப்படின்னா, மாமிசம் நம்ம சாப்பிடுகிறோம். அந்த மாமிசம் வள்ளலார் சொன்னார், அருள் பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜீவகாரினமே ஒழுக்கத்தின் உண்மை அப்படின்னு சொல்லிக்கிறார் வள்ளலார். ஜீவகாரினா ஒரு உயிர் நம்ம சாப்பிட்றோம், அந்த உயிர் உள்ள போனான்னா அது போல கருமத்தில் நம்ம சிக்கக்கூடாது. அது போல நம்மளுடைய மாம்சத்தை சாப்பிடக்கூடாது. சைவமா இருந்து நம்மளை வழி எடுத்தால் நம்மளுக்கு கை கால குடைச்சல் வயிற்று வலியெல்லாம் வராது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் மக்களுக்கு பகுத்தறிவு இல்லாம அவங்களுக்கு தெரிஞ்ச அளவோ பக்கத்தில் இருக்கிற மக்களை என்ன வார்த்தை சொல்றாங்களோ அதை பதிஞ்சுத்தான் அவங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. சாமி இப்ப என்ன கிட்ட உடக்கு மாதிரி வச்சுக்கீங்களா? அது என்னது? பம்பை. கொஞ்சம் அடிச்சு காட்டுங்க, மக்கள் தெரியும். மக்களுக்கு இந்த பம்பை எதுக்கு அடிக்கிறார்கள் அப்படின்னா, சிவனுக்கு பிரியமுள்ள சத்தம். இந்த பம்பை அடித்தால் சிவனுக்கு சந்தோஷம் வருகிறது. இந்த சந்தோஷம் வருகிற போதுதான் சிவனே வருவார். நல்லா கொஞ்சம் அடிச்சு காட்டுங்க, நல்லா அடிங்க பார்க்கலாம். இதை கட்டி இருக்கனால அடுத்த டைம் உங்களுக்கு கலந்து அடிச்சுதான். ஓம் ஹர் ஹர் மாதே. இதுக்கு பம்பை. இத எந்த பூஜையிலும் அடித்தால் இந்த சத்தத்தினால அக்கம் பக்கத்துல இருக்கிற கெட்ட காத்துக்கள் போயிடும். இதுல எந்த இருந்தாலும் செய்வன எந்த இருந்தாலும் ஏதாவது ஒரு கெட்டது இருந்தா அந்த இடத்துல ஓடிடும். இந்த பம்பைக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தி உண்டு சிவனுக்கு. சிவனுக்கு கையில இந்த உடுக்கை இருக்கிறது. இந்த உடுக்கை அடிக்கும் போது சிவனுக்கு பிடித்த சக்தி இதுதான். இவருக்கு பிரியமானால நடராஜனுக்கு இதுதான் நாட்டமே உண்டு. இங்க கைலாசநாதன் கையில இமயமலையில இருக்குன்னு சொல்லுவார்கள். இமயமலையில அந்த பனி மேலையில இந்த பம்பை அடித்து அதுக்கு தான் இப்போலாம் கைலாச வாத்தியன்னு சொல்லி அடிக்கிறாங்க. இந்த கைலாச வாத்தியன்னு என்ன சொன்ன, இங்க அடிக்கிற அடி சத்தத்தை அந்த சிவன் காதல விழுந்து கைலாச மலையே உருக்கி வரும்னு சொல்லுவார்கள். இந்த சத்தத்துக்கு மேல இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. மக்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இப்ப குழந்தை பாக்கி இல்லாத இருக்குது. நீங்க எல்லாம் உங்க சாமி மருந்துக்கு உங்களுக்கு தெரியும். நிறைய பேர் என்ன காரணத்தினால அது வராது இருக்குது, ஆன்மீகத்துல சரி பண்ண வாய்ப்பு இருக்கா? தாராளமா சரி பண்ண வர்ற. என்ன காரணம்னா, ஆதி காலத்துல ராஜா இருந்த வாழ்த்துல அவங்க எல்லாம் ராணிக்கு வைத்தியர் ராஜ வைத்தியர் ஒருத்தர் இருப்பார். அவங்க அந்த மூலிகை கொடுப்பாங்க. அந்த ராஜ வைத்தியருக்கு கர்ப்பம் உண்டாவருக்கு முன்னாடி கர்ப்பம் இல்லாதனால கர்ப்பத்தை கொடுப்பாங்க. அதனால ஆதி காலத்துல இந்த மாதிரி வைத்தியர்களை பேர் போனவங்க பெரிய பெரிய 18 சித்தர்களா வைத்தியர்களா எப்படி முருக மலையில ரசவாதம் செஞ்சு போகர் முனிவர் வச்சாரோ, எதுக்காக வச்சாருங்க அப்படின்னா, அந்த பழனி மலையில பஞ்சாமிர்த அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேகத்தை சின்னாவே அந்த குழந்தைய பாக்கியம் உண்டாகும். இது உறுதி. அதான் முருகனோட இப்பயும் உண்டு. இப்பெல்லாம் பழனி முருகமலையில அந்த நவபாசனத்துல அபிஷேகம் பண்றதில்லை. ஏன் பண்றதில்லை அப்படின்னா, அங்க இருக்கிற கோயில் பூசாரிங்களா ஆதி காலத்துல அந்த முருகனோட சுரண்டி சுரண்டி வித்துட்டு எல்லாம் இன்னைக்கு போகர். அது போல போகர் வந்தாத்தான் இந்த நாட்டுல இப்படி எல்லாம் பல வியாதிகளும் கர்ப்பப்பை கோளாறுகளும் இன்னைக்கு இருக்கிற வியாதி எல்லாம் அந்த முருகன் தான் நவபாசனத்தை செஞ்ச உறுதி கண்ணுல காட்டிட்டாரு மக்களுக்கு முன்னாடி. சாமி இப்ப தெளிவா சொன்னீங்க. இப்ப சாமி உங்களுக்கு தொடர்பு கொள்ள வேணும்னு நினைச்சாங்க மக்கள் எந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம்? என்னுடைய விலாசத்துக்கு என்னுடைய நம்பர் நான் சொல்லுகிறேன். என்னுடைய நம்பர் 93 84 59 87 19 கணபதி சித்தர். நான் ஈரோடு மாவட்டத்துல பவானி வட்டத்துல குட்டமணிப்பம் கோயில் அருகில செவண்டி ஊர் பாம்பேகார தோட்டம். என்னுடைய அதாவது வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் தொடர்பு கொள்ள வேண்டாம், மித்த நாளெல்லாம் தொடர்பு கொள்ளலாம். மக்கள் அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா அனைத்து ஊர்ல நம்ம தமிழர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க.
வந்து தங்கறதுக்கான வசதியில இருக்கா எப்படிங்க? நம்ம மக்கள் எந்த மாதிரி மக்கள் வந்து அந்த வெளி மாநிலத்திலேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்தனா இங்கே தங்கறதுக்கு வசதி உண்டு. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து வந்துட்டு இருந்தால் மக்களுக்கு வசதிகள் உண்டு, தங்கறதுக்கு வசதிகள் உண்டு. அவங்க வசதி தங்கறதுக்கு எங்களுக்கு வசதி உண்டு இருக்கனால இந்த நேரத்தை சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன். இப்ப சாமி, இப்ப நீங்க சொல்றீங்க, இப்ப ஒவ்வொருத்தரும் இந்த சாமி நம்ப மாட்டேங்கிறாங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இதுல என்ன தெரியுமா, இன்னைக்கு இருக்கிற லோகத்தை வந்து கலிலோகம். கலிலோகத்துல இருந்த என்ன அப்படின்னா, சாமி நம்பக்கூடாது அப்படின்னா, நாட்டுக்கு உலகத்துல இந்த கலியுலக தன்மையினால சாமிக்கு வந்து கெட்ட பேர் ஆகணும்னு இந்த கலியுலக தன்மைகள் உண்டாகும். பிறகு பசிக்கு பஞ்சம் உண்டாகும். இப்படி காலங்களுக்கு தகுந்தாப்புல தன் படைப்பில வருகிறது. அதனால தான் இது. இப்ப என் பக்கத்துல அருகில் கொடுக்கிற என் சிஷியன், இவர் காசியில இருக்கிறார், கால வைரவனுக்கு வழிபடுகிறார். இவர்கிட்ட வந்து கால வைரவனும் உத்திராட்சி காயமும் அதனுடைய வில்வ காயமும் செங்காலி கருங்காலியும் இவர் வந்து அருள்வாக்கு சொல்லுகிறார். என் சிஷியன் காசிக்கு போக வேண்டும் என்றால் என் சிஷியனுக்கிட்ட தொடர்பு கொள்ளி அவரை காசிக்கு போய் மனிதனை தரிசனம் பண்ணி கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விடுவார். அவரை வந்து அணுங்கி சகலமான சாமத்தை ஏற்படலாம். அவரோட கலையை அருள்வாக்கும் உண்டு. சகலமான வீட்டில் எந்த மாதிரி வியாபார பிரச்சனையும் தீக்குவார். அவருடைய விலாசத்துக்கு எப்பயுமே உள்ளாம். அமாவாசைக்கு மேலனூர் அங்காளி பரமேஸ்வரர் கோயில அமர்ந்திருந்து அவர் அருள்வாக்கு சொல்கிறார். அமாவாசைக்கு நீங்க போனா அவரை பார்க்கலாம். இந்த காலத்துல சைனால நீங்க படம் பார்த்தீங்கன்னா அவர் கையில வச்சு இப்படி தட்டிகிட்டே இருப்பாங்க, அந்த சத்தத்தை கேட்பாங்க. இந்த சத்தத்தை கேட்டாவே பல தெய்வங்கள் எல்லாம் நம்மளுக்கிட்ட நம்ம பல தெய்வங்களாம் நம்ம இடத்துல வரும். இந்த சத்தத்துக்கு அவளை மதிப்பு உண்டு. சாமி, இப்ப நீங்க உத்திராட்சி கோட்டை போட்டுக்கிறீங்க, எதுக்காக போட்டுக்கிறீங்க கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்க தெரிஞ்சுக்கிட்டு. இந்த உத்திராட்சி கோட்டை ஏன் போட்டுக்கிறா, தன்னை திருந்தி கொள்ள வேண்டும். தன்னை திருந்தி கொள்ளத்தான் உத்திராட்சி ஒண்ணன். இது சிவனோட அம்சம். எப்படி தெய்வம் இருக்கிறதோ அப்படி நீ தெய்வமா மாறு. அதுக்குத்தான் உத்திராட்சி காய் போட்டுக்கிறார்கள். சில சுவாமிகள் தவறு பண்றதுனால மித்த சாமி நல்ல சுவாமிகளுக்கும் இந்த கெட்ட பேர் உண்டாக்கிறது. அதனால இந்த உத்திராட்சி கோட்டையோட அருமை என்னன்னா, உத்திராட்சி கோட்டை சிவனுக்கு பிடிச்ச ஒரு காய்கள். அந்த காய் சிவனுக்கு சொந்தம், அதே சிவனுக்கு வந்து நம்மளுக்கு சொந்தமாயிட்டு. ஆத்மா பரமாத்மா, அவரே ஜீவாத்மா, நம்மளுக்குள்ள உள்ளத்துல உயிரோட வாழ்ந்து கூட ஜீவாத்மா கூட இருக்கிறார். அதனால தான் அந்த உத்திராட்சி கோட்டை நம்ம கட்டிக்கிறோம். இந்த காலத்துல இந்த கெண்டமணி ஏன் கட்டிக்கிறாருன்னா, அதுல திருவாசல சொன்ன மாதிரி வாக்கியத்துல கெண்டமணி இல்லாத ஒரு மணி உலகத்துல எதுவுமே இல்லை. உயிரை காப்பக்கூடிய அளவுக்கு இந்த கெண்டமணிக்கு உண்டு. அதனாலதான் கெண்டத்துல கட்டி கொண்டு இருக்கார். இந்த சிவனுக்கு இந்த மாலையை நம்ம ஏன் அணிக்கிறோம் அப்படின்னா, உத்திராட்சி மாலையில் அணிக்காது ஒரு மனிதனுக்கே ஒரு பிறப்பு ஜென்மமே இல்லை. கடைசியில எப்படி வாழ்கிறான் எப்படி போகிறான் என்ற கணக்கு இல்லை. கடைசி நேரத்துல இறைவனிட்ட சேர வேண்டித்தான் நம்மளுடைய வாழ்க்கை. நம்ம பிறந்தமோ நம்மளுடைய வாழ்க்கையே சாவ நோக்கி போய்கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு நாளைக்கும் அந்த நாளைக்கு சாவ நோக்கி போயிருந்தா, கடலை போற எல்லை இருக்கிறது, கடலில் எல்லை இருக்கிறது, உலகத்துக்கே தெரியும். ஆனா ஆசைக்கு எல்லையே இல்லை. அந்த ஆசைக்கு எல்லை இல்லை என்று உலகத்தை தெரிந்திருந்தாலும் அதே பரமேஸ்வரன் பரலோகத்துல இருக்க ஈசனே நம்ம உள்ளத்துல ஜோதியா விளக்கை ஏத்தி அவரே நம்மளுக்கு ஆசையை எல்லையை காத்தி மக்களை நம்மளை திருத்தி கொண்டு வருகிறார் பரமேஸ்வரன். இதைத்தான் சாமி இப்ப தெளிவா என்ன சொன்னீங்க. சாமி தட்டினாரா, என்ன பொருள் சொல்லுங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு. இந்த பொருள் வந்து இந்த சத்தம் வந்து விதவிதமான சத்தங்கள் வரும். இந்த சத்தத்தை கேட்கும் போது காதுக்கு இனிமையா இருக்கும். அதனால நீ கேட்டுட்டு இருக்கும் போது நீங்களே புரிஞ்சு கொள்வீங்கள். இந்த சத்தம் பல சத்தங்கள் வரும். இதுல மந்திரங்கள் ஒளி வீசும், இந்த ஒளியில் சத்தங்கள் வீசும், இதுல அதிரி வெளியில் இருக்கும். நம்ம என்ன சொல்றோமோ வார்த்தை, அந்த வார்த்தைகள் காத்துல கலந்து சகலமான நன்மைகள் உண்டாகும் இந்த இடத்துல. இப்ப என்ன நம்ம மக்களுக்காக ஒரு கேள்வி வைக்கிறோம். இந்த கேள்வி எதுக்காக வைக்கிறோம்னா,
இப்ப குழந்தைய நலுங்கிறாங்க பாத்தீங்களா, ம். அதுக்கு ஒரு வைத்தியம் ஆன்மீகத்துல இருக்கா? தாராளமா உண்டு. மரணத்தை வெல்லக்கூடிய ஆன்மீகத்தில் இல்லாத உலகமே உண்டா? சிவனை வரலாறு சொல்லுகிறது, இத்தியாசம் பேசுகிறது. இப்படி பக்தர்கள் பெறலாத போத எத்தனையோ வரலாறு உண்டு. அதே மாரி உயிரை காப்பாற்ற வேண்டிய உயிரே சிவன். சிவனுக்கு அவருடைய காலகட்டத்தை முடிந்து விட்டா சிவனே சென்று எடுத்துக்கொள்வான். சிவன் இல்லைன்னா எவனுமே இல்லை. அதுபோல இந்த ஆன்மீகத்துல எல்லாத்துக்கும் மார்கள் உண்டு, மார்க்கம் உண்டு, மாற்றங்கள் உண்டு. இந்த இடத்துல சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன்னா, இந்த தொலைக்காட்சியில் மக்கள் பொழப்பு என்ற தொலைக்காட்சிக்கு இந்த நேர்மை எடுத்திருக்கார். எதுக்காக அவர் இங்க எடுத்திருக்கார்? அவங்க குடும்பத்துக்காக இல்லை, நாட்டு மக்களுக்காக. அந்த மக்களுக்கு நல்லதா போய் சேரணும் என்று இந்த காணொளி பார்த்து கொண்டிருக்கும் அனைவர் மக்களுக்கு நீங்கள் பார்த்து, இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பொய் சொல்லுவாங்க, உண்மை சொல்லுவாங்க அப்படின்ட்டு நீங்க நினைப்பீங்க. உண்மை என்ன பொய் என்ன நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல நாங்க சொல்லி மக்களுக்கு நன்மை செய்யறதுக்குத்தான். எனக்கு பணம் கொடுங்க, என் காலில் விழுவுங்க. இந்த ஆசிரமத்தில் அந்த வேலை இல்லை. இந்த இடத்துல நீங்க தெரியும், காசு இல்லாத எப்படி ஒரு பொழப்ப ஓட்டுவார் அப்படின்னு நீங்கள் பேசுவீர்கள். பணத்தை தேடி போக வேண்டாம், பணம் உன்னை தேடி வருகிறது. 3 விஷயத்துல மனிதன் நம்பாதீங்க. என்ன விஷயத்தை? சோத்தை நம்பி போவாதே, யாரும் உதவி செய்வன்னு சொல்லி எங்கேயும் போய் கொண்டிருக்காரு. உனக்கு பணம் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு எவத்தை அலையாதே. இந்த 3 மறந்து வாழு, உன் காலில் பல கோடிகள் உழுவு. சாமி இப்ப எல்லா சிறப்பா செஞ்சுட்டு சொல்லிட்டு வரீங்க. இப்ப என்ன குழந்தைங்க இந்த கல்யாணம் பண்றாங்க பார்த்தீங்களா, பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆகாத நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆயிடுது, மாப்பிள்ளை பார்த்தா 50 வயசு ஆயிடுது. இது எதனால இப்படி ஆகுது? ஆன்மீகத்துல ஏதாவது வழி இருக்குங்களா? ஆன்மீகத்துல கல்யாணம் ஆகாதவங்களுக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்றது ஆஞ்சநேயர் மந்திரங்கள் உண்டு. ஆஞ்சநேயர்னா எப்படி சீதா தேவியை ராமனுக்கிட்ட போய் எப்படி சேர்த்துனாரோ, அன்மாரை தான் போய் சீதாவை பார்த்து நான் அவர் தான் சேர்த்தி வச்சார். எப்படி சேர்த்தி வச்சாருன்னா வரலாறு சொல்லுகிறது. அதுபோல ஆஞ்சநேயர் வழிபாடுங்கள். உங்களுடைய கணவன் எங்கிருந்தாலும் சரி, அந்த கணவன் உன்னை தேடி வருவான் என்று ஆஞ்சநேயரோட வரலாறு சிவனோட புராணத்துல எழுதப்பட்ட இருக்கிறதே. சாமி இன்னொரு கேள்வி வைக்கணும், அது மக்களுக்காக அந்த கேள்வி வைக்கிறோம். இந்த கேள்வி எதுக்கு வைக்கிறோம்னா, இப்ப கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இந்த சாமியை இப்ப கல்யாணம் பண்றது குடும்பம் பிரிஞ்சு போய் பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் அது மாதிரிலாம் இருக்குது. நானே பார்த்துருக்கிறேன். அதெல்லாம் சேர்றதுக்கு நம்ம ஆன்மீகத்துல வழி இருக்கா? தாராளமா உண்டு, தாராளமா உண்டு. எப்படி சேர வேண்டும் என்று மூலிகையில் ஒரு ரகசியம் சொல்லுகிறேன். தொட்டாசினிங்கி என்று உங்களுக்கு செடி தெரியும். அந்த தொட்டாசினி கை தொட்டாவே 2 ஒன்று சேர்ந்துடும். அதுபோல அந்த தொட்டாசினியை நீங்க ஒரு காப்பு கட்டி எடுத்து நீங்க அந்த மனைவியும் கணவனும் இருவரும் சாப்பிட்டு வந்தா உங்க 2 பேர்த்துக்கு உடம்புல இருக்கிற பாடி உங்களுக்கு ஒத்து போய் நீங்க எப்பயுமே பெரிய மாட்டீங்க. அதுதான் தொட்டா சினிங்கி. அந்த சினுங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம எப்படி சேர்ந்து இருக்க வேண்டும் என்று அதோட தன்மை. இது கூட பல மூலிகள் உண்டு. சித்தர்கள் அன்னைக்கே சொல்லி வச்சு போயிட்டார்கள். இன்னைக்கு எல்லாம் நம்ம வீட்டில் கணவர் வந்தாருன்னு வச்சுக்க, கணவர் வந்தாருன்னா சாப்பாடு போடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனால் சாப்பாடு உலகமே போடுது. கணவன் வந்தால் சாப்பாடு போடுறாங்க விதவிதமான. ஆனால் இன்னைக்கு உலகத்தில் பாக்கியராஜ் படமே எடுத்துக்கார். முந்தாடி முடிச்சல முருங்காய் கீரை, முருங்காய் பூவு, இதெல்லாம் உன் கணவனுக்கு வந்தா செஞ்சு சாப்பாடு போட வேண்டும். இதைத்தான் இன்னைக்கு சாந்தி மூர்த்தம் என்ன கல்யாணம் முடித்தோம்னா சாந்தி மூர்த்தம்னு ஏன் எழுதி கொடுக்குறாங்க. சாந்தி மூர்த்தம்னா என்ன? ஆன்மீகத்துல சாந்தி மூர்த்தம் என்ன? நீங்கள் சந்தோஷமாக இருவரும் ஒன்று சேர்ந்து மனம் ஒரு நிலையாக காமசூஸ்திரத்தை நீங்க சேர வேண்டியதான் சாந்தி மூர்த்தம் என்ற தத்துவத்தை எழுதியிருக்கார். ஏன் இந்த கோயிலுக்கு போகும்போண்டா அத்தனைகள் உருவத்தையும் அந்த உருவத்தை போட்டாலாம் பாக்குறீங்க. எதனால? மனிதன் மக்களுக்காக வாழ்றதுக்காக இறைவனை அவுத்து எடுத்துக்கார். யான் இன்னைக்கு மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி. ஏன் இந்த 3 பிரிச்சு பின்னா? காஞ்சி மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலட்சுமி. இப்படின்னா அதாவது காஞ்சிபுரத்துல காம ஈச்சான் எதுக்கு வச்சுக்கார்?
காம லீலைகள் மட்டுமல்ல. இந்த நேரத்தில் சொல்ல வேண்டாம், மனிதனுக்கு ஒவ்வொரு கேள்விக்கு அந்தந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டியதான் இந்த மக்களின் பொழுப்பாக இந்த தொலைக்காட்சியில் இந்த நேமேதை கேட்டுக்கொள்கிறேன். சாமி, இப்ப நம்ம நாடு குழந்தை இல்லாமலே இருக்கிறாங்க. நம்ம நாடு பார்த்தா கல்யாணம் பண்ணி கொடுத்தா 10 வருஷம் எல்லாம் கல்யாணம் எல்லாத்துக்கும் தெரியுங்க. இது ஆன்மீகத்துல இதை சரி பண்ண வாய்ப்பு இருக்கா? 100க்கு 100 உண்மை உண்டு. 100க்கு 100 உண்மை உண்டு. இந்த மருத்துவ கலையில் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று சொன்னேன். செந்தூரம் உண்டு, ரசவாதங்கள் உண்டு, இப்படி பல நிதிகள் முன்னோர்கள் சொல்லி வைத்தப்பட்ட கலைகள்லாம் நிறைய உண்டு. இன்னைக்கு இருக்கிற அந்த கலையெல்லாம் அழிந்து கொண்டு இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்லாம் நீங்க தெரிஞ்சு கொண்ட ஒரே மனிதன். இந்த வைத்திய கலையை தமிழ்நாட்டில் மேல்மையா வர வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லப்பட்டேன். கொல்லிமலையில் உண்டு, சதுரகிரி மலையில் உண்டு, வெள்ளிங்கிரி மலையில் உண்டு, இப்படி பல மலையிலெல்லாம் இப்படி அத்தனை மூலிகைகள்லாம் இப்ப இருக்கிறது. அந்த மூலிகைகளை பாதுகாக்க வைத்து மக்களுக்கு தேவைப்படுற வேண்டிய அந்த மூலிகைகளை மட்டும் எடுத்து மக்களுக்கு கொடுத்து மக்களை காப்பாத்துங்கப்பா. வியாபாரத்துக்காகவே அந்த மூலிகைகளை எடுத்து நாசம் படுத்திடாதீங்க, சிரமம் பண்ணிடாதீங்க, அழிச்சிடாதீங்க. மக்களுக்கு நன்மை ஆக வேண்டும் என்றால் குழந்தை இல்லாதவங்களுக்கு ஏகப்பட்ட மூலிகைகள் உண்டு. தேவைப்படும் போது தேவை. இன்னைக்கு கேன்சர் நோயும் சரிப்படுத்திக்கலாம், எய்ட்ஸ் நோயும் சரிப்படுத்திக்கலாம். இன்னைக்கு அனைத்தையும் வைத்தியத்துல மூலிகையில இந்த உலக பூமி தனக்காக பூந்துக்கல, உலகத்துக்காக இந்த பூமியை அர்ப்பணிக்கிறார். சாமி, இன்னொரு கேள்வி என்னன்னா, மக்களுக்காக இந்த கேள்வி வைக்கிறோம். இப்ப இப்ப எப்படி சொல்றது, ஆன்மீகத்துல ஜூடு தணிக்கிறதுக்கு வெள்ளி போடலாம், நகை போடலாம், அது மாதிரிலாம் மக்கள் ஒரு நம்பிக்கை. எது போட்டா ஜூட்ல தணிக்குங்க? அதாவது நீ கேட்ட கேள்விக்கு என்னதுமா, நீங்க ஒரு பொருள் மேல சொல்லிக்கிறீங்க. அதாவது தங்கம் போட்டா சூரியனோட சொந்தம், புரியுதா? வெள்ளி போட்டா சுக்கரனோட சொந்தம், செம்பு போட்டா புதனோட சொந்தம், இப்படி பல இரும்பு போட்டா சனிக்கு சொந்தம், இப்படி பஞ்ச ரோகத்தில் பற்றி நீங்கள் சொல்லிக்கிறார். இதில் என்ன அப்படின்னா, நீங்கள் செம்பு போட்டாவே போதும். அதனால் செம்பு போட்டாவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் செம்பில் தான் தண்ணி குடிக்கணும், பல வியாதிகள் இருக்கணும், உடம்பை ஈட்டை குறைக்கணும். அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 பொருள் சொல்லிக்கிறேன். இந்த பொருள் எனக்குமே 5 பொருள் சாப்பிட்டேன். பொருள் என்னம்மா, கீழா நெல்லி. 2வது பொருள் என்ன, சோத்து கத்தாழை. 3வது பொருள் அப்படின்னா வெந்தயம். 4வது பொருள் என்ன அப்படின்னா சாப்தனா அப்படின்னு ஒரு விதை, இந்த சர்பத்தில் போட்டு தருவாங்க, சார்புதானா அப்படின்னு ஒன்று. 5வது என்ன அப்படின்னா நல்லா தயிர் சாப்பிடலாம். இந்த 5 பொருள் மனிதன் சாப்பிட்டுட்டு இருந்தா ஈட்டு குறைஞ்சிரும், உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஐயா, நீங்க சொன்னீங்க என்ன கேட்டீங்கன்னா, இந்த கீழா நெல்லி எல்லாத்துக்கும் ஒரு அளவு தெரியும், சோத்து கத்தாலும் தெரியும், தயிரும் தெரியும். இன்னொரு பொருள் சொன்னாங்க, என்ன சொன்னீங்க? இது எங்க கிடைக்கும் என்னன்னு மக்களுக்கு சொல்லுங்க. அதாவது இதெல்லாம் பொருளெல்லாம் வெந்தயமெல்லாம் கடையிலே கிடைக்கும். இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்தானா அப்படின்னா மூலிகை கடையிலே இருக்கு, சின்ன சின்னதாக உருண்டையாக இருக்கும், கருப்பாக இருக்கும். அது உடலில் நம்மளோட உஷ்ணத்தை குறைச்சிரும், நம்ம சுகரும் குறைச்சிரும். அதோட தன்மை அதுக்குள்ளே உண்டு. அது மட்டும் இல்லை, மான்மீகத்தையும் அதில் ஈட்டை குறைச்சி அதோட ஈட்டோட தன்மையை விந்த உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மைகள் உண்டு. இல்ல, கடை செலவுலையும் கிடைக்கும், கடை செலவிலையும் கிடைக்கும், மல்லிகை கடையிலும் கிடைக்கும். என்னோட சிசிபில 2 வார்த்தை பேசிட்டு அவரே போன் நம்பர் சொல்லுவார். நம்ம பேர் சிவராஜ் ஆச்சாரியார். நம்ம சொந்த ஊர் பூர்வீகம் விழுப்புரம். மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோயில்ல 18ஆம் படி கருப்ப மாளிகை பார மாலை கருப்பர சாமியை வச்சு நான் குறி சொல்றேன். குறி சொல்றீங்க, குறி சொல்லும் போது மக்கள்கிட்ட எது மாதிரி சொல்லுவீங்க? அவங்க வரும்போதே பார்த்து சொல்லுவீங்களா, இல்ல வந்த கருத்துல சொல்லுவீங்களா? இது எப்படி கொஞ்சம் சொல்லுங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு.
அவங்க முன்னாடி வந்து எங்க கருப்புசாமி முன்னாடி அருவா முன்னாடி வந்து உக்காந்தாலே போதும். அவங்களோட சரித்திரம் எல்லாமே பேச பார்த்தே சொல்றோம். அவங்க எதுக்கு வந்துக்கிறாங்க, என்ன நோக்கத்துல வந்துக்கிறாங்க, அவங்க குடும்பத்துல என்ன பிரச்சனை, எல்லாமே மூணே 3 கனி எடுத்து வச்சாலே போதும். 3 கனினா என்னங்க அது? எலுமிச்சம்பழம். கொஞ்சம் மக்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சாமி அப்படியே உங்க நம்பர் அப்படியே அறிமுகப்படுத்திங்க. என்னுடைய ஃபோன் நம்பர் 9384111981. பாருங்க, இது ஓல்டு நம்பர், இது இப்போ ரொம்ப காலத்து நம்பர். இப்போ இருக்க நம்பரு இது வந்து என்னுடைய விசிட்டிங் கார்டுங்க. விசிட்டிங் கார்டு. இந்த கருப்பசாமி மாளிகை பாறை மாட கருப்பசாமி வச்சுதான் நான் குறி சொல்றேன். என்னுடைய வாழ்க்கையை டோட்டலா மாத்தினவரு இந்த கார்மகம் பூசாரி. அதுக்கப்புறம் என் பக்கத்துல இருக்கிற இந்த குரு என்னுடைய மும்பை கணபதி சித்தர். இன்னைக்கு இந்த அளவுக்கு விஷ்ணிகார் அடிச்சு நான் இன்னைக்கு இந்த ஒரு வியாபாரத்துல ஆன்மீகத்துல ஒரு நிலை மனம் படுத்தி தியானத்துல உட்கார வச்சு என்னுடைய கோபங்களை குறைச்சி என்னை உட்கார வச்சு என்னை குறி சொல்ல வச்சது இவருன்னு சொல்லலாம். இன்னைக்கு நல்ல நல்ல ஒரு ஸ்டேஜ் நம்பர் 1 கருங்காலி ஹோல்சேல் டீலரா நான் இருக்கிறேன்னா இதுக்கு காரணம் எங்க மும்பை கணபதியா இந்த கார்மகம் பூசாரி. 8190959356. ஃபர்ஸ்ட் நம்பர் ஓல்டு நம்பர், அது கேன்சல். இதுதான் ஸ்டடி நம்பர் 8190959356. உங்களுக்கு எத்தனை மணில இருந்து எத்தனை மணி நேரம் கூப்பிடு? 8 to 24 hours கூட்டாலும் எடுப்பேன். இல்லையா அப்படின்னு இல்ல, நம்மளுக்கு பார்த்தனா வெளி மாநிலத்துல எல்லாம் பாக்குறாங்க. அதான் ஐயா, எந்த நேரம் போன் பண்ணாலும் நான் எடுப்பேன். போதுங்களா? எனி டைம். அதாவது என்னுடைய விசிட்டிங் கார்டில் இருக்க படிச்சு சொல்றேன், அதை ஃபர்ஸ்ட் கேளுங்க. ஸ்ரீ விஸ்வகர்மா, ஸ்ரீ பச்சை வாழியம்மன் துணை, ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆதிசிவம், உலகமெல்லாம் உத்ராட்சம், ஆன்மீக ஜோதிட மருத்துவ கொல்லிமலை கோரக்கர் சித்தர் வழிபாடு, A to Z, செங்காலி கருங்காலி படிகமணி சாலிகிராமம் ஹரியானா 9 நவகிரக கல்கள் கிடைக்கும். கருங்காலி மணி மாலைகள், கட்டைகள், பெரம்புகள், வேல், கீச்செயின், தாயத்து, கருட சஞ்சீவி, ஜோதி புல் அனைத்தும் A to Z கிடைக்கும். நேபாள், இந்தோனேஷியா, அயோத்தி கருங்காலி நாகம் 6 அடி வடிவம் கிடைக்கும். ஒரிஜினல் கருங்காலி. இப்ப பாத்தீங்கன்னா இந்த கருங்காலியோட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது மைக் இருக்கணும். இப்ப இந்த கருங்காலி வந்து இதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா செங்கருங்காலி. இந்த செங்கருங்காலியில இருக்க சுவாமி யாருன்னு கேட்டீங்கன்னா அறுபட முருகன். அப்பனுக்கே பாடம் மோதன அறுபட முருகன். முருகன்ற ஒரு சரித்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா சரவண பவா. அவருக்கு மொத்தம் 8 மலை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 6 மலை தான் எல்லா சராசரி மக்களுக்கும் தெரியும். 38 டிஸ்ட்ரிக்ட்லயும் சொல்றேன், இது மக்களுக்கு தெரியணும். அவருக்கு மொத்தம் 8 மலை. தமிழ்நாட்டுல 6 படை. மலை கருப்படங்குன்றம், அது 6 படை. அது எல்லாருக்கும் குழந்தைய கேட்டாலும் சொல்லு, 5 வயசு குழந்தைய கேட்டாலும். ஆனா அவருக்கு ஒரு மொத்தம் 8 மலை. மலை எதுன்னு பாத்தீங்கன்னா சுண்டூர் முருகன், குந்தக்கல் டிஸ்ட்ரிக்ட். சுண்டூர் முருகன் கோல்னா ஏர்சிங்கி வேர். 9 வித கலர்லயும் அந்த மலையில ஏர்சிங்கி வேர் வரும். அந்த வேரை வீட்டுல வச்சு கும்பிட்டாலே பயங்கர பாசிட்டிவ். ஏர்சிங்கி வேர், அதுதான் சுண்டூர் முருகன் கோல். இந்த செங்காலி கருங்காலியை விட பவர் ஜாஸ்தி எதுன்னு கேட்டீங்கன்னா ஏர்சிங்கி சுண்டூர் முருகன் கோல் தான். சுண்டூர் முருகன் கோலை மிஞ்சி ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் மரம் இந்த மரம். இந்த மரம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கோயில் பிரபஞ்சம் கலசம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ள ஒரு பட்டையோட 3 பக்கம் ஸ்கொயர் பண்ணிட்டு ஒரு பட்டையோட கலசத்துக்குள்ள பீடத்துக்குள்ள சொருவிட்டு காசி கங்கா யமுனா காவேரி தண்ணியை ஊத்துனதும் மேல இருக்க பிரபஞ்சத்துக்கு உயிர் கொடுத்து கீழே இருக்க அனைத்து சுவாமிகளுக்கும் அட்டன் ஸ்பாட்ல ஒரே செகண்ட்ல உயிர் வரும். இந்த செங்காலியோட பலன் அந்த அளவு. கருங்காலியோட செங்காலி தான் வேல்வி ஜாஸ்தி. அதே மாதிரி கருங்காலி என்னன்னு பலன் கேட்டீங்கன்னா இது யார் யார் கையில இருக்கணும்ன்றது மக்களுக்கு முதல்ல மெயினா தெரியணும். ஆமா, இது வந்து யார் கையில முதல்ல இருக்கணும். இதுக்கான உண்மையான சரித்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா கருங்காலி, செங்காலி, வெள்ளை கருங்காலி, மொத்தம் 3 விதம் இருக்குது. செங்காலி கருங்காலி எல்லாருக்கும் தெரியும். இதுல வெள்ளை கருங்காலின்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வெள்ளை நாகன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, ரேடு.
அந்த மாதிரி வெள்ளை கருங்காலி இதுலேயே ஒன்று இருக்கு. அது ரொம்ப ரேடான ஒரு விஷயம், அவ்வளோ சீரம் கிடைக்காது. சித்தர்கள் அருளால் கண்ணால் மட்டும்தான் அதை பார்க்க முடியும். சித்தர்கள் அவன் ரொம்ப ஆன்மீகத்தில் ஆழமாக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த வெள்ளை கருங்காலி கிடைக்கும். அவ்வளோ சீரம் யாருக்கும் கிடைக்காது. அப்படி ஒரு விஷயம். இந்த கருங்காலி செங்காலி யார் யார் கையில் இருக்கணும்னா, இடுகாடு சுடுகாடு அவங்க கையில மெயினா இருக்கணும். அதுக்கு முன்னாடி ஆதி கால வரமுறைப்படி பார்த்தீங்கன்னா மெயினா அது யார் கையில் கையிலன்னா உழவன். உழவன்னா விவசாயி, அவங்க கையில மெயினா இருக்கும். விவசாயி உழவன் கையில தான் இது மெயினா இருக்கும். ஆதி காலத்துல பாத்தீங்கன்னா வீட்டுங்கள்ல பாரம்பரிய காலத்துல தான், அடிப்படை காலத்துல இருந்தே இந்த கருங்காலி செங்காலி உண்டு. இன்னைக்கு ஏதோ ஒரு 2 வருஷமா இந்த தனுசு மாட்டி விட்டா மாலையை மாட்டி விட்டான்னு ஒரு பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க. தப்பான ஒரு ஆங்கிள், அது மக்களுக்கு தெரியணும். தப்பான ஆங்கிள் போகுது, உலகமே தப்பா தான் போகுது. இதை ஒரு பிசினஸ் தான் பண்றான், இதை ஒரு பிசினஸ் தான் பண்ணவே கூடாது. இது எல்லாமே சித்தன் உருவாக்கப்பட்டது. இதை முதல்ல விலைக்கு விற்கவே கூடாது. 108% நல்ல சகனம். இதை வச்சு பூஜை போடணும். இந்த மாரி கட்டை, செங்காலி கட்டை கருங்காலி கட்டை வச்சு இதுல 5 பொட்டு இதுல 5 பொட்டு வச்சு 48 நாள் அணையாம விளக்கு ஏற்றணும். அப்பதான் அந்த வீடு சிவச்சமாகும். இதுதான் உண்மையான சரித்திரம். அதே மாதிரி இந்த கருங்காலி மாலை இன்னைக்கு உலக டென்டிங் வியாபாரம் எதுன்னு கேட்டீங்கன்னா கருங்காலி மாலை தான். உலகத்துல இப்ப என்ன பண்றாங்க, இந்த கருங்காலி மாலை போட்டா பணம் வருது, கடன் பிரச்சனை முடிஞ்சிருது, கோடி கோடியா பணம் வருது. எப்படி வரும்? இப்ப ஒரு 40-50 வருஷமா ஒரு பிசினஸ்ல இருக்கிறான், 50 வருஷமா வராத பணம் இந்த மாலையை போட்ட 50 நிமிஷத்துல எப்படி வருது? இதுல இருந்து என்ன தெரியுது? மக்களை பிரெயின் வாஷ் பண்ற ஒரு விஷயம். இது யாருக்கிட்ட இருக்கணும்னா, இப்ப நான் சிவனடியார் காசியில இருக்கிற ஆளு, உடந்தெண்ணி இடுகாட்டுல மந்திரம் போடுற ஆளு, 18 மணி குறி சொல்ற ஆளு நம்ம கிட்ட இருக்கலாம். நம்ம ஐயா சித்தர் அவர்கிட்ட இருக்கலாம். ஒரு கோயில் கட்சி நடத்துறவங்க இருக்கலாம், ஒரு பூசாரி இருக்கலாம், ஜோசியை சொல்றவங்க இருக்கலாம். அவங்கெல்லாம் இந்த மாலையை போட்டா ஒன்றும் பண்ணாது. ஏன்னு கேட்டா அவங்களாம் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க, விந்துக்களை வெளியே ஏத்தாதவங்களுக்கு இது நிற்கும். சத்தப்படி குடும்பத்துல இருக்கவங்க இந்த மாலையை போட்டா வேற கணக்குல தான் போகும். அதே மாதிரி ஆமா பேசிக்கலாம். அதாவது இந்த கட்டையை வச்சு கும்பிட்டுமே தவிர மாலை போடக்கூடாது. ஆனா சில பேர் வியாபார ரீதியா பாத்தீங்கன்னா மாலை வேணும்னு சொன்னா நான் கொடுப்பேன், அதை எப்படி பயன்படுத்தணும்ன்றதையும் சொல்லுவேன். ஆன்மீகத்துல கரெக்டா இருக்கணும். இந்த மாலையை போட்டா பொய் பேசக்கூடாது, அடுத்தவனை அசிங்கமா திட்டக்கூடாது, குடிக்கக்கூடாது. இது 3 யாரு கடைபிடிக்கிறாங்களோ இந்த மாலை அவங்க கழுத்துல கண்டிப்பா இருக்கும். சாமி, இப்ப கடைசியில ஒரு கேள்வி வைக்கிறேன். இந்த பிசினஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போக மாட்டேங்குது, ரொம்ப லாஸ் ஆகுது, அப்படி இப்படிலாம் சொல்றாங்க. இதெல்லாம் நம்ம கிட்ட வந்தா சரியாவது வாய்ப்பு இருக்கா? 108% உண்மை, சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கான விளக்கம் ஒரே நிமிஷத்துல சொல்லி முடிச்சிடலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனிதனுக்கு கல்லடி பட்டாலும் பண்ணலாம், கண்ணடி படக்கூடாது. சரிங்களா? கண்ணடி பட்டுச்சுன்னா பின்னாடி தொழிலடி போடும். தொழிலடி பட்ட அடுத்த செகண்டே நம்ம உடம்பு ஃபுல்லா உருகிடும். அதுக்கடுத்து நம்ம எங்க போனாலும் நம்ம குடும்பத்திலேயும் எதுவும் செல்லாது, வெளியில போனாலும் செல்லாது, மொத்தமா லாக். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கிலோ விபூதி வாங்கணும். பச்சை கற்பூரம் வாங்கி, நான் மலையனூர்ல அங்காள பரமேஸ்வரர் கோயிலில் குறி சொல்லும் போது வாங்க, நான் ரெடி பண்ணி கொடுப்பேன். அந்த விபூதியை பச்சை கற்பூரம் வச்சு 1 மணி நேரம் கஞ்சிஷ்டி எந்திரம் தொழில் எந்திரம் படிச்சு உயிர் ஏற்றி கொடுப்பேன். அந்த விபூதியை 1 ரூபா வாயில போட்டு பேப்பர்ல கல்லாவில் பாக்கெட்ல வச்சுன்னு கல்லாவில் வச்சாலே போதும், எல்லாத்துக்கும் சர்வமும் உடையும். இதுதான் தீர்வு. ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் நமச்சிவாய. சாமி, அப்படியே மக்கள் பொழப்பு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது சொல்லுங்க. மக்கள் பொழப்பு யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது உங்களோட குரூப்பில் ஷேர் பண்ணி மக்களுக்கு தெரிவிக்கிற மாதிரி இதை அந்த மக்கள் பொழப்பு சேனல் அனைவரும் பார்க்கும் என்று கேட்கிறேன். ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். இந்த மக்களுக்கு கண் டெஸ்ட் கண்ணோமல் போகணும் அப்படின்னா இது ஒரு சிம்பிளான ஒரு முறை. இது பகவானை கேட்டுக்கிறாரு.
சைனால பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பானையில இப்படி சத்தம் போட்டுட்டே இருப்பாங்க. மனிதன் கையில இப்படி செங்காலியும் கருங்காலியும் வச்சு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயன்னு சொல்லி 3 வாட்டி சொல்லிட்டு ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா ஓம் நமச்சிவாயா அனைத்தையும் கண்டிஸ்ட் அரே ஹர் மாதே அன்பு சொந்தங்களே, இப்ப நாம என்ன பண்ணோம்னா, இப்ப சாமிகள் இப்ப சித்தனடிகள் அவர்களை சந்திச்சோம். ஏன்னா மொபைல் நம்பரு இதுவரைக்கும் சொன்னது எல்லாம் உண்மையான விஷயம். மக்கள் பொழப்பு சேனல் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு முனிவர்களை சந்திச்சு ஒளிபரப்பு பண்ணிட்டு இருக்குது. அதே மாதிரி இன்று பாத்தீங்கன்னா நல்ல வாய்ப்பு. சாமி பாம்பேல இருந்து வந்தாங்கன்னு நம்ம கேள்விப்பட்டதுமே நம்ம மக்கள் பொழப்பு சேனலுக்கு அப்பாயின்மெண்ட் போடுறது உடனே கொடுத்தாரு. அது ஒரு பெரிய சந்தோஷம். இது மக்கள் பொழப்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சந்தோஷமா அதையும் ஷேர் பண்ணுங்க. தேவைப்பட்டால் அவர் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா அவர் ஏதோ எல்லா மொழியும் பார்த்து நிறைய வித்தியாசமான மாலைகள் மணிகள் நிறைய வச்சிருக்கிறாங்க. இது முடிஞ்ச அளவுக்கு அவையில சொல்லுவாங்க. அவங்க கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. பாத்தீங்கன்னா 2 பேரும் மொபைல் நம்பர் இருக்கு, நம்ம குருஜி மொபைல் நம்பர் இருக்கு. அது நீ இப்ப இந்த சாமிகள் உத்ராட்சி மாலை மற்றும் உடக்கை மற்றும் எல்லா பொருளும் வச்சிருக்கிறாங்க. நாம இந்த பொருள் என்னென்ன பொருள் கேட்டோம், நம்ம அதிக டைம் ஆயிட்டு இருக்கு. சாமி என்ன கேட்டோம், நாம கேட்ட கேள்விக்கு என்ன சொன்னாங்கன்னா எல்லாமே நம்ம மொபைல் கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. மக்களுக்கு நல்லா தெளிவானது, நம்ம படிப்பு இல்லையா கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட கடவுள் ஆன்மீகத்துல எல்லா வசதியும் இருக்கு. நாம என்ன சொல்றோம்னா தெரியாம எந்த வித்தியமே செஞ்சாலுமே நம்மளுக்கு அது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குரு இருந்தா தான் நல்லா இருக்கு. நம்ம தெரியாம செஞ்சு போட்டு கை போகுது, அதெல்லாம் தவறான விஷயத்துக்கு நம்ம போக வேண்டாம். சாமி கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி பண்ணலாம் என்ன பண்ணலாம். ஆன்மீகம் இல்லைன்னா நம்ம இல்லை, அது மாதிரி இருக்கு. சாமி அருமையா இது வரைக்கும் பேசி நம்ம ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. மிக்க நன்றி சாமி.